திருச்சி கிழக்கு அப்புறம் பெரம்பூர் இந்த 2 தொகுதியிலுமே சிஎம் விஜய் அவர்களுடைய வெற்றி செல்லாது என அவருடைய வெற்றிக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள தேர்தல் வழக்குகள் இப்போ தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா நிறைய தேர்தல் வழக்குகளா வந்திருக்கு. அதாவது ஒரு தேர்தல் நடக்கும், அந்த தேர்தலில் யாரோ ஒருத்தருடைய வெற்றி செல்லாதுன்னு என கேஸ் போடுவாங்க. அந்த பதவி காலமே முடிஞ்சிடும், அடுத்த எலெக்ஷன் வந்துடும், அடுத்த எலெக்ஷனே போயிடும். அது வரையுமே பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகள்லாம் விசாரிக்கப்படாது, தீர்ப்பே கிடைக்காது. ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்குகளை ரொம்ப தீவிரமாக காட்டமாக நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள் விசாரிச்சுட்டு வராரு. இப்படி இந்த வழக்குகள் எல்லாருமே விசாரிக்கப்பட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரவில்லை என்றால் அடுத்த 6 ஆண்டு காலங்களுக்கு இவரால் தேர்தலில் போட்டியிடவே முடியாது. இப்ப இந்த சிஎம் சீட்டுக்கே பெரிய ஒரு ஆப்பு. அதை தாண்டி இவ்வளவு நாளா கட்டிருக்கக்கூடிய தாவேக்கா கோட்டையே சரிந்து விழப்போது. இவ்வளவு ஆபத்துகள் இருக்கே. தாவேக்கா தலைவரும் அவனுடைய கட்சியும் ரொம்ப அமைதியாகவும் அசால்ட்டாகவும் இருக்கிறாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியலுமே இப்ப பரபரப்பாக மாறி இருக்கு. முதல்ல அது என்ன வழக்கு, யாரு போட்டிருக்காங்க, இப்ப நீதிபதி எதற்காக இந்த வழக்கு இவ்வளவு சின்சியராக விசாரிக்க போறோம் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த அடிப்படையில இது என்ன வழக்குன்னு பார்த்தோம்னா, பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவருடைய வெற்றி செல்லாது. அவருடைய வெற்றியில பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு. அந்தந்த தேர்தல் மனு கொடுத்திருக்காருல, அபிடவிட் கொடுத்திருக்காரு, வேட்பு மனு, அதுல பல்வேறு தகவலை அவர் மறைத்திருக்கிறார், உண்மைத்தன்மை இல்லை என. இப்ப திருச்சி கிழக்குல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருதராஜ் இவருடைய வெற்றிக்கு எதிராக வழக்கு போட்டிருக்காரு. பெரம்பூர் தொகுதியில பார்த்தோம்னா ஆடி சேகர், இவங்க 2 பேருமே இவருடைய வெற்றி செல்லாது என ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. அதை தாண்டி வாக்காளர்கள், அந்த தொகுதியோட சாதாரண நம்மள மாதிரி சாமானிய வாக்காளர்களும் இது மான்ற ஒரு வழக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, எதன் அடிப்படையில இவருடைய வெற்றி செல்லாதுன்னு நீங்க சொல்றீங்க? இப்ப எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஜெயிச்சிட்டாருப்பா, பொறாமையில வெற்றி செல்லாது என போடுறாங்க, ஆதாரமே இல்லாம சும்மா ஏதோ ஒரு வழக்கு போட்டிருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா அவருடைய வெற்றி எதற்காக செல்லாது என பல காரணங்களா லிஸ்ட் போட்டு அடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அவருடைய வேட்பு மனுல கட்சியோட எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் அவர் குறிப்பிடவில்லை. என்னென்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் சொல்லி அவங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்றாங்கன்னா, அவருடைய கட்சி அந்தம்லாம் இருக்குல்ல, இந்த உங்கள் விஜய் பாட்டு, கொடி அந்தமா இருக்கட்டும், இது எல்லாமே இதை உருவாக்கணும்னாலே அதுக்கு ஒரு பெரிய செலவு ஆகும். ஏன்னா இந்த உங்கள் விஜய் பாட்டுக்கெல்லாம் இந்த டைரக்டர் யாரு பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் எஸ் தமன் அவர்கள். அவர் ஒரு பாட்டு இயக்கி தராரு என்றால் 10 லட்சம் கீழே அவர் வாங்கவே மாட்டார். அப்போ அரௌண்ட் இந்த எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னா 40 லட்சம் கிட்ட சொல்றாங்க. அப்போ இந்த தொகையுமே நீங்க அஃபிடவிட்ல குறிப்பிட்டு இருக்கணும், அதை நீங்கள் குறிப்பிடவில்லை. அடுத்ததா உங்களுக்கு என்னென்ன ஃபண்ட் எல்லாம் இந்த கட்சிக்காக வந்துச்சு, அந்த ஃபண்ட் எல்லாம் நீங்க குறிப்பிடவில்லை. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த வழக்குகளை நீங்க குறிப்பிடல. இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் வேட்பு மனு எல்லாம் கொடுக்கும்போது திருச்சி கிழக்குல ஒரு அஃபிடவிட், பெரம்பூர்ல ஒரு அஃபிடவிட், இந்த ஒரு பையனை அப்படியே அந்த பவுன்சர்ல அப்படியே பெல்ட் அடிச்சு தூக்கி போட்டாங்களா, இப்படி பல்வேறு வழக்குகளை அவர் மறைச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு எதிரான விஷயங்களை ஒரு லிஸ்ட் போட்டு அவங்க வழக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்டேபிளா நிக்குமா? இது மாதிரி பல வழக்குகள் பார்த்தாச்சு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மீது வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கு குற்றச்சாட்டு என்பது இதுவரை இந்தியாவை பார்க்காத ஒரு புதிய வழக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்துக்காக குழந்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அப்படின்றதான் இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல இப்ப ரொம்ப ஸ்டாண்டா நிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா நீதிபதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவர் எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு, இந்த பழைய வழக்குகள்லாம் ரொம்ப நாள நீட்டிப்பு செய்வாங்க, அது மாதிரிலாம் கிடையாது, நான் இந்த வழக்கை 6 மாசத்துக்குள்ள முடிச்சே தீர்வேன்னு சொல்லி நிக்க. ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இப்படி எந்த ஒரு வழக்குமே இந்திய அரசியலே பார்க்கல அப்படின்றதான் அனைவராலும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. முதல்ல இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வரும்போது தாவேகா தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு 2 வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கேட்கும்போது, இல்ல இந்த வழக்கோட மெயின்டபிலிட்டி இருக்கா, முதல்ல இது ஒரு வழக்கா போட முடியுமா, இது நிக்குமா, அதனால இந்த வழக்கே போடுறதுக்கு தேவை இல்லைன்ற மாதிரி நாங்க நிரூபிச்சு காட்டுறோம், அதனால எங்களுக்கு 2 வாரம் கொடுங்கன்ற மாதிரி டைம் கேட்டிருந்தாங்க. அந்த டைமும் கொடுத்திருந்தாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு போட முடியுமா, இதோட மெயின்டபிலிட்டி இல்ல நாங்க நிரூபிச்சு காட்டுறோம்னு சொல்றாங்கன்னா, இப்படி எந்த தொகுதியில வேணா இந்த வழக்கே போட முடியாதுன்னு சொல்லத்துக்கு யாருக்குமே உரிமை இல்லை. எல்லா தொகுதியிலுமே ஒரு கட்சியோட நபர் ஜெயிச்சிருக்கிறார்கள் என்றால் யாரு வேணா, பொதுநலம் கொண்ட யாரு வேணா வழக்கு போடலாம். அதையும் தாண்டி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சாமானிய வேட்பாளர்கள் எல்லாருமே எந்த கட்சியா இருந்தாலுமே அவருடைய வெற்றியில எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அவர் வழக்கு போடலாம். இப்படி அடிப்படையிலேயே இதுக்கு சட்டத்திலே உரிமை இருக்கக்கூடிய
அவர்களுடைய ஒரு விஷயத்தை எதிர்த்து கேஸ் நிக்கவே நிக்காது, மெயின்டபிலிட்டி இருக்கா நாங்க நிரூபிக்கிறோம்னு 2 வாரம் கேட்டிருந்தாங்க. அப்பவே நீதிபதி அவர்கள் வந்து ரொம்ப காட்டமா சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து இது 6 மாசத்துக்குள்ள முடிக்க பாக்குறோம், நீங்க 2 வாரம் சொல்லி இழுத்துட்டே போறீங்க, இப்படியே எத்தனை வாரம் நீங்க எடுக்க போகிறீங்க, அடுத்த வாட்டி நீங்க பதில் மனுவை நீங்க கவுண்டர் அஃபிடவிட்டை கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் உங்க 2 பேருக்குமே, ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் விஜய்க்கும் 2 பேருமே, ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியிலும் இதே மாதிரியான தேர்தலுக்கு எதிரான வழக்கு அவர் மீது போடப்பட்டிருக்கு. உங்க 2 பேர் மீதும் வந்து நாங்க ஃபைன் போடுவேன், 50,000 ஃபைனு, ஒழுங்கா நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருங்க, எவ்வளவு பெரிய பதவியிலனா இருங்க, நீங்க யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேணும்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க. இன்னைக்கு மீண்டும் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. ரொம்ப அடிப்படையிலே இந்த வழக்கோட தன்மை என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தைகளை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதற்கான ஆதாரங்கள் இவங்க கையில இருக்கு. இதற்காக இவங்க 2 வாரம் சொல்லி தள்ளி போட்டுட்டே போறாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரங்களை, அதாவது சிடிஓல இருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்களை அவங்க முன்னெடுத்து கொடுத்துருக்காங்க நீதிபதிகளிடம். என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாரா இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் நிறைய முறை அவரே பாத்தீங்கன்னா மேடையில சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலுக்கு முன்னாடிலாம் எப்படி நீங்க வந்து ஒரு கிண்டர் ஜாய்க்கெல்லாம் அழுது அம்மா அப்பா கிட்ட வாங்குவீங்களோ அதே மாதிரி அடம் பிடிச்சி இந்த அண்ணனுக்கு ஓட்டு போட சொல்லுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அழுது அடம் பிடிங்கன்னு சொல்லி அவரே நேரடியாக மேடையில பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சி தொண்டர்கள் எல்லாருமே பிரச்சாரத்துக்கு நேரடியாக பயன்படுத்திருக்காங்க. சிறு குழந்தைகளுக்கு வந்து கட்சி துண்டை போட்டு விடுறது, விசில் அடிக்க சொல்றது, கட்சி பேனர்கள் எடுத்துட்டு வர சொல்றது, இது மாதிரியான அந்த நோட்டீஸ் போர்டு எடுத்துட்டு வந்து ஓட்டு கேட்க வைக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. அதை தாண்டி இவரும் மேடையில பேசியிருக்காரு. இதை தாண்டி தேர்தல் வெற்றி முடிஞ்ச அப்புறமா குட்டீஸ் நண்பா நம்பிகளுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிருக்காரு. இப்ப என்ன நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காருன்னா, இவ்வளவு வீடியோ ஆதாரங்களா இருக்கு. அப்ப தேர்தலுக்கு டைம்ல வந்து இன்டர்நெட் ஃபுல்லா எந்த ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சுன்னா, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாமே அம்மா அப்பா கிட்ட போயிட்டு, அம்மா விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுமா, விஜய் மாமா ஜெயிக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேமா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேமான்னு சொல்லி அழுகின்ற வீடியோக்கள் அவ்வளவு வந்துச்சு. பாக்குறதுக்கு நம்மளுக்கே வந்து மன உளைச்சலா இருந்துச்சு. இந்த குழந்தைகள்லாம் இப்ப இப்படி பேசுறாங்களா, தானா பேசுறாங்களா, இல்ல பேச வைக்கப்பட்டிருக்கிறார்களா, இல்ல அவங்க பேரண்ட்ஸே பாத்தீங்கன்னா கம்பல் பண்ணி இப்படி பேச சொல்றாங்களா? ஏன்னா ஒரு 5 வயசு குழந்தைக்கு எது தேர்தல், இல்ல விஜய் மாமா ஜெயிச்சா என்ன நடக்கும், ஜெயிக்கலன்னா என்ன நடக்கும், அது எப்படி தெரியும்? அப்போ ஃபேமிலியா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய உந்துதலால குடும்பத்தினரே இது மாதிரி வீடியோக்களை போட்டிருக்காங்களா? இது மாதிரி எக்கச்சக்க வீடியோக்கள் அப்ப பரவலா வந்துச்சு. இந்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இன்னைக்கு நீதிபதிகள் கிட்ட போயிருக்கு, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் ஆதாரமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி இவங்களால இதை மறுத்து பேச முடியும்? அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு 2 வாரம் கொடுங்க, 2 வாரம் கொடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப விஜய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு நீதிமன்றத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் குழந்தைகளை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறேன்னு சொல்றீங்கன்னா, இதனால எத்தனை வாக்குகள் அதிகமாச்சு, குழந்தைகளை பயன்படுத்துவதன் மூலியமாக இவ்வளவு வாக்குகள் அதிகமா இருக்கு நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் காட்டுங்கன்னு சொல்றாரு. இப்ப தாவேக அரசனுடைய விஜய் அவர்களுடைய மனுதாரர் வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து தேர்தலில் பிரச்சாரத்துக்கு குழந்தைகளை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பயன்படுத்தினதால தேர்தலில் உள்ள மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு நீங்க ஒரு ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ முதல் ஸ்டெப் இவங்களே ஒத்துக்கிட்டாங்க, ஆமா நான் பயன்படுத்தினேன்ற மாதிரி. இப்ப நம்ம ஒரு சின்ன ஆதாரம் என்ன கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் எலெக்ஷன் நாள் முடிஞ்சு அடுத்த நாள் முதலமைச்சர் விஜய் அவர்களே ஒரு போஸ்ட் போறார். அல்ல நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றி சொல்றாரு, இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்டுக்கு நன்றி சொல்றாரு, தேர்தலை பணிகாட்டுற எல்லாருக்கும் நன்றி சொல்றாரு. அடுத்ததா இவர் தேர்தலை வெற்றி பெற்ற பிறகும் இதேதான் மேடை ஏறி பேசாரு. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலா குறிப்பிட்டு சொல்லணும்னா, குட்டி நண்பா நண்பீஸ், அதாவது அம்மா அப்பா கிட்ட கெஞ்சிலா ஓட்டு போட சொன்னீங்களே, இந்த குட்டி நண்பா நண்பீஸ்க்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. அப்ப அவர் வாயாலே, நம்ம யாருமே சொல்லல. இப்ப நீங்க தேர்தலுக்கு குழந்தைகளை பயன்படுத்தவில்லை என்றால் நீங்க எதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றீங்க? அப்ப நீங்க எந்த டேட்டாவின் அடிப்படையில நீங்க சொல்றீங்க? இப்ப நீங்க டேட்டா கேட்கறீங்கல்ல, குழந்தைகளாலதான் இந்த தேர்தல வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு, இல்ல இவ்வளவு கணிசமான வாக்குகள் வந்துச்சுன்றதுக்கு ஒரு டேட்டா கொடுங்கன்னு சொல்லி அறிவுபூர்வமான விஷயங்களை நீங்க கேட்கும்போது, எந்த டேட்டாவின் அடிப்படையில உங்களாலதான், அதாவது குடும்பத்தை வழி நடத்தியே உங்க எல்லாருக்குமே நன்றின்னு சொல்லி குட்டி நண்பா நம்பீஸ்க்கு வாழ்த்து தெரிவிச்சு ஒரு போஸ்ட் போறீங்களே, அப்போ அது எந்த டேட்டாவின் அடிப்படையில போட்டீங்கன்றதா அனைவருடைய ஒரு கேள்வியாக இருக்கு. ஸோ இந்த வழக்கு என்பது இன்னைக்கு விசாரணைக்கு வரும்போது ரொம்ப அறிவுபூர்வமா சமாளிக்கிறேன்னு சொல்லி இப்படிப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காரு. நீங்க டேட்டா காட்டுங்க, இப்ப குழந்தைகளால எவ்வளவு வாக்குகள் அதிகமாச்சுன்னு காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவர் பேசிய வீடியோ ஆதாரங்கள் ரொம்ப நிலையாக நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்கப்பட்டால் விளைவுகள் என்னவாக இருக்கும்? தாவேக்காவினரிடையே இது எப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும்? இந்த வழக்கு ஆரம்பத்திலே வந்து தீவிரமாக மாற்றப்படும் போது இவங்க எல்லாருமே அசால்ட்டா இருந்தாங்க.
அப்ப அனைவருடைய கேள்விகள் என்ன இருந்துச்சுன்னா, ஒருவேளை திருச்சி கிழக்கு தானே, அங்கதான் நம்ம ராஜினாமா பண்ணிட்டோமே, அதனால என்னன்ற மாதிரி இருப்பாங்களோ அப்படின்ற தவறான ஒரு புரிதல் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. நீங்க இங்க பதவியை ராஜினாமா பண்ணிருந்தாலுமே அந்த தொகுதியில நீங்க அபிடவிட்ல தவறான தகவலை போட்டிருக்கீங்க, சில தகவலை மறைச்சிருக்கீங்க, குழந்தைகளை பயன்படுத்துகிறீர்கள் என்பது ஒரு பெரிய தண்டனைக்குரிய ஒரு குற்றம் தான். அதனால ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இவங்க இந்த வழக்கை சீரியஸாக எடுத்துக்கலையோ. இப்ப இவருடைய நலவெறிப்புகளா இருக்கிறாங்களா, பக்கத்துல இவருடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, இப்படி அவரை சுத்தி ஒரு பெரிய குரூப் இருக்குல்ல, அவங்க யாருமே இந்த வழக்குல தீவிரம் காட்ட மாட்டாங்களே. இப்ப நீதிபதி எச்சரித்து அனுப்புறாரு, உங்களுக்கு 2 நாள் தான் டைம், என்ன நீங்க 2 வாரம் கேட்டுட்டே இருக்கீங்க, என்னால சும்மா இருக்க முடியாது, நான் 6 மாசத்துக்குள்ள இந்த வழக்கு முடிச்சே ஆகணும், அதனால நீங்க 2 நாள் டைம் தரேன்னு சொல்லி அபராதம் விதிக்கக்கூடிய அளவுக்கு எச்சரித்து அனுப்புறார்கள் என்றால், அதுவரை இவருடைய ஆலோசகர்கள் டீம், சட்ட வல்லுநர்கள் டீம் என்ன பண்றாங்க? அவர்களால ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில இப்ப மாட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா, ரொம்ப ஸ்டாண்டா நிற்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக குழந்தைகளை தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வீடியோக்கள் தான். இந்த வீடியோவை என்னன்னு சொல்லி அவரால் மறுக்க முடியும்? அந்த வீடியோல பேசுனது நானே இல்லைன்னு சொல்ல போறாரா, இல்ல இந்த டெக்ஸ்ட் எல்லாம் போட்டது நான் இல்லைன்னு சொல்ல போறாரா, இல்ல அந்த வீடியோக்களை விசில் அடிச்சுட்டு குழந்தைங்க வந்து கட்சி துண்டு எல்லாம் போட்டிருந்தாங்களே அதெல்லாம் குழந்தைங்களே இல்ல, வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல போறாரா? இப்படி எந்த காரணங்களை சொல்லியும் இந்த வழக்குல இருந்து அவரால் தப்பிக்க முடியாது. அதனாலதான் தொடர்ந்து இவங்க காலங்களை தாழ்த்தி கொண்டே வருகிறார்கள். ஆனா ஒரு விஷயம், இப்போ இவர் கேட்கிறாருல, இந்த தேர்தல் வெற்றியில ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்கிறாருல. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இவர்கள் இந்த தேர்தல்ல வெற்றி பெறவில்லை என்றாலுமே, இப்ப நாங்க வெற்றி பெற்றுட்டோம் எத்தனை ஓட்டுன்னு கேட்கிறாருல, நீங்க இந்த தேர்தலை ஜெயிக்கலனாலுமே நீங்க இப்படி குழந்தைகளை பயன்படுத்தியது என்பது தவறான ஒரு விஷயம். இது ஒரு குற்றம், அதாவது தண்டனைக்குரிய ஒரு குற்றம். அதனால நாங்க வெற்றி பெற்றுட்டோம், எத்தனை வாக்குகள் இதனால வந்துச்சுன்னு கேட்பது என்பது இது சட்டத்தின் முன் நிற்காது. ஏன்னா ஒரு குற்றத்தை ட்ரை பண்றதே தவறான ஒரு விஷயம் தான். குற்றத்தை தூண்டுவதே பாத்தீங்கன்னா ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயமாக தான் சட்டத்தின் முன் பார்க்கப்படுது. அதனால நாங்க வெற்றி பெற்றுட்டோன்ற மாதிரிலாம் நீங்க இங்க சொல்லி தப்பிக்கவே முடியாது சட்டத்தின் முன்று. இந்த முறை தேர்தல் வழக்கை நாங்க ரொம்ப தீவிரமாக விசாரிக்க போறோம்னு சொல்லி லட்சுமி நாராயணன் நீதிபதி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. யார் என்னன்னா நான் பார்க்க முடியும். அடிப்படையில் இவர் மீது இருக்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான, ரொம்ப நேர்மையான ஒரு நீதிபதியாக பார்க்கப்படுகிறார். அதனாலதான் இங்க எவ்வளவு பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே எங்களுடைய உத்தரவின்படி 6 மாசத்துக்குள்ள முடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு என்பது மீண்டும் எப்ப வரப்போகுதுன்னா, திங்கட்கிழமை அன்று விசாரணைக்கு வரப்போகுது. இதுல என்னென்ன முடிவுகள்லாம் வெளியாக போகுது என்பதெல்லாம் பொறுத்ததுதான் பார்க்கணும். தாவேக தரப்புல இருந்து அப்படி என்னதான் வாதாட போறாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் குழந்தைகளை பயன்படுத்தவே இல்லைன்னு சொல்றாரு, ஆனா குழந்தைகளுக்கு நன்றி சொல்றாரு. அப்ப நீங்க எந்த விஷயத்துக்காக நீங்க குழந்தைகளுக்கு நன்றி சொல்றீங்க? இப்படி பல்வேறு வீடியோ ஆதாரங்கள் இருந்த போதிலும், அவரே பேசியிருக்க போதிலும் இதை எப்படி மறுக்க போகிறார்? இப்போ அவங்க கொடுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எப்படி அவங்களுக்கு எதிராகவே திரும்ப போகுது? ஒருவேளை இந்த வருகின்ற தீர்ப்புகள் விஜயவர்களுக்கு எதிராக வந்து விட்டால் 6 வருடங்களுக்கு அவரால் தேர்தலில் வந்து போட்டியிட முடியாது. இப்ப யார் அடுத்த முதலமைச்சர் ஆக போகிறார்கள், என்னென்ன தேர்தல் வரப்போகுது, இது எல்லாத்தையுமே பொறுத்துதான் பார்க்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் முக்கியமானன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ரொம்ப அவங்க அசால்ட்டா இதை பண்ணிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து அவர் குழந்தைகளை பயன்படுத்தும் போது இல்ல குழந்தைகள் ஆணையம் தரப்புல இருந்து ஒரு பெரிய கண்டனங்கள் வலுக்க ஆரம்பிச்சது. குழந்தை நல ஆர்வலர்கள் எல்லாருமே அவர் எச்சரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி ரிப்பீட்டடா அதை பண்ணிட்டே இருந்தார். அதன் விளைவாக இப்போ ஒரு பெரிய சட்ட சிக்கல்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் இதுல இருந்து எப்படி மீள போகிறார்கள். அப்படி எதிராக தீர்ப்பு வந்துச்சுன்னா இது என்னென்ன மாற்றங்களை அரசியல்ல கொண்டு வரப்போகுது என்பதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது குறித்து உங்க கருத்து என்ன நம்ம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.